வெள்ளச்சாமி, அண்ணாச்சிக்கு சரியான அடியாம? சப் இன்ஸ்பெக்டர் பெல்ட்டை கட்டி வெளுவெல்னு வெளுத்துட்டாராமா. அடிச்ச அடியில முதுகு வீங்கி அடிமை பெண் எம்ஜிஆர் போல ஆயிட்டாராமா. ஏலே சும்மா இருலே. எங்க சித்தப்பாவை யாரும் தொட முடியாது. இந்த உலகம் அந்த ஜப் இன்ஸ்பெக்டர் மயக்கிட்டால. அவரை கூட்டி போகும்போது இந்த உலகம் ஜப் இன்ஸ்பெக்டரை பார்த்து கண்ணடிச்சிட்டால. அவளை ஒடுக்கி வைக்கணும். ஊருன்னா ஒரு கட்டுப்பாடு இருக்கணும். அவ வாயை அடைக்கணும். ஆமா, உலகமைய உண்டு இல்லன்னு பண்ணாதான் இந்த ஊர் நல்லா இருக்கும்ல. ஏல மாரிமுத்து அண்ணாச்சி இந்த ஊருக்குள்ள பண்றதே அநியாயம், அக்கிரமம் இல்ல. இதுக்குதான் பெரிய மனுஷன் ஊருக்குள்ள இருக்காங்களா? இல்ல சண்முகா, என்ன அக்கிரமத்தை கண்ட நீ? மாரிமுத்து அண்ணாச்சி பேசுற அளவுக்கு உனக்கு நெஞ்சில தைரியம் வந்துட்டல? ஏய் மச்சான் மச்சான் இருறோம். வணக்கம் மச்சான். உங்களுக்குலாம் வேலை வெட்டி எதுவும் இல்லையா? விடிஞ்சு விடியாமல் இங்கே வந்து நின்று சண்டை போட்டுட்டு இருக்கிய? ஊருக்குள்ளே ஒரு பெரிய மனுஷன் சிக்கிற கூடாது. அவனை பற்றி புறணி வச்சு தள்ளிட வேண்டியது. ஏண்டா ஏய், உன்னை எதுக்கு நாங்கள் அனுப்பிச்சேன்? சாக்கு வாங்கிட்டு வர சொல்லித்தான் அனுப்பிச்சேன். இங்கே வந்து இவங்களோட நின்று சண்டை போட்டுட்டு இருக்க. உங்க எல்லாம் சேர்ந்து இஷ்டத்துக்கு திட்டிட்டு இருப்பாங்க. அதை கேட்டுட்டு நான் சும்மா இருக்கணுமா? வாய் மூடுவேன். சாக்கு வாங்கிட்டு வீட்டுக்கு போ. சரி சித்தப்பா. இந்தாங்க. என்ன மச்சான், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் மச்சான். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மச்சான். இந்த பாவூர் சத்திரம் வரைக்கும் ஒரு சொல்லியா போகிறேன். வாங்க போகலாம். வாங்க அப்படியே பேசிட்டே போவோம். வாங்க போகலாம் மச்சான். ஐயா ஒரு நிமிஷம். என்ன முன்சு? பேசாம உங்க பொண்ணு சரோசாவை அவர் மகன் தங்க பழத்துக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா பொண்ணுக்குள்ள ஒன்னாயிருவீங்க. ஊருக்குள்ள மாமன மச்சான தோளு மேல கை போட்டு போனீங்கன்னா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். சரி பேசுவோம். சரி மச்சான் போலாம் வாங்க. எப்படி சேர்த்து விட்டேன் பாத்தியா? மச்சான் உலகம்மா பொம்பளை பிள்ளைன்னு தான் பார்க்கேன். இல்லைன்னா அவளுக்கு நடக்கிறதே வேற. அந்த சப் இன்ஸ்பெக்டர் ஒன்றும் சரியில்லை. அவனை எப்படியாவது மாற்றி ஆகணும். நீங்கள் கக்கனை பாப்பிடோ காமராஜரை பாப்பிடோ அவனை எப்படியாவது தூக்கி தூர எறியணும். ஒரு சாதி பாசம் இல்ல பைய. மச்சான் அந்த சிரிக்கு மக பேச்ச கட்டிட்டு ஆட்டம் போடுறான் அந்த சப் இன்ஸ்பெக்டர். அவன் என்ன பாடுபட போறான்னு அவனுக்கே தெரியாது. விடமாட்டோம்ல. என்ன பண்றேன்னு மட்டும் பாருங்க. நான் எல்லாத்தையும் மனசுக்குள்ள ஓட்டிட்டு தான் இருக்கேன் மச்சான். பொம்பளை பிள்ளை விஷயம் நம்ம பேர் அடிபட்டுற கூடாதுல்ல. அதனால கொஞ்சம் யோசிச்சு தான் செய்யணும். ஏல உலக்க எங்க சித்தப்பா பவர்ல அந்த ஜப் இன்ஸ்பெக்டர் இடத்த மாத்தி உன் கொட்டத்தை அடக்கிட்டோம்ல. புண்டு சட்டி போயலே. நம்பர் 24 மணியக்கார சத்திரவீதி, பழைய வண்ணார பேட்டை, மட்ராஸ் 1. சரோஜா, உங்ககிட்ட நான் ஒன்று கொடுப்பேன். என் முன்னாடி அதை போடுவீங்களா? என்னன்னு சொல்லுங்க. போடுவீங்களா மாட்டீங்களா? சரி கொடுங்க. இந்தாங்க. ஏங்க நீகிட்ட என்ன சொன்னிய? இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கிய? என் முன்னாடி தானே மாத்திரன்னு சொன்னிய.
அம்மா என்னாச்சுங்கய்யா? என்னாச்சுங்கய்யா? இங்க பாரும்மா, என்னம்மா இது? எடுத்து அடிச்சிருக்காங்க. கல்லா? ஐயா, என்னம்மா பாத்தியா? என்னம்மா இது? என்னம்மா இது? பயப்படாதீங்க. இருங்க வாரேன். இருங்க. அடுத்த வாரம் மெட்ராஸுக்கு போய் அண்ணாதுரை சமாதியை பார்க்கலான்னு இருக்கேன். நீங்க வரீங்களா ஐயா? நடு சாமத்துல எங்க வீட்ல கல்ல வீசி எரிஞ்சு எங்க ஐயா மண்டையை உடைச்சிட்டாங்க ஐயா. ஊரை கூட்டுங்க மாமா. எவன் பிள்ளை அடி பண்ணது? அவனோட சவுக்கால் அடிக்கல. இது மாரிமுத்து பழவேசம் சம்மந்தப்பட்ட விஷயம், பார்த்து பேசு. ஓ, நீ சொன்ன பஞ்சாயத்து கூட்டிடணுமா? கல்லடி பட்ட இடத்துல 4 பச்சளை அரைச்சு போட்டு ஜோலையை பாப்பியா? பிராது கொடுக்குற அளவுக்கு நீ எல்லாம் பெரிய குடும்பமா? ச்சீ. ஐயா, ஐயா, யாருமா? கும்பிடுறேங்க ஐயா. ஆ, எதுக்கு வீட்டு வரைக்கும் வர்றீங்க? என்ன விஷயம்? யார் நீ? நான் தட்டாம்பட்டி உலகம்ம, சரி. தாயில்லா புள்ள. ம். நேத்து ராத்திரி எங்க வீட்டு கூரையில திடீர்னு கல்ல வீசி எரிஞ்சு எங்க ஐயா மண்டையை உடைச்சிட்டாங்க ஐயா. நீங்க தயா வந்து கேட்கணும். என்னம்மா, ஊர்ல வீட்டில் நடக்கிற விஷயத்துக்கெல்லாம் கமிஷன் வர முடியுமா? அதெல்லாம் உள்ளூர் இருக்கிற பஞ்சாயத்து பிரசிடண்ட் முக்கியஸ்தர்கிட்ட போய் பேசுமா. எரிஞ்சவங்களே அவகதாயா. என்னம்மா சொல்ற? ஊரு முக்கியஸ்தர்களை பகச்சுக்கிட்டதுனால அவங்கள அண்டி இருக்க எங்க குடும்பத்தை சித்திரவதை பண்ணி வெளியேத்த பாக்குறாங்கய்யா. ஓ, இது சீரியஸான மேட்டர் தான். சரி, நீ போ, நான் பிரசிடண்ட் பேசி முடிவெடுக்கிறேன். ஆவட்டும்யா. சரி, ரொம்ப நன்றிங்க சரிம்மா. ஐயா. மச்சான் கல் குடிங்க மச்சான். மச்சான், காங்கிரஸ்காரன் கதர் சட்டையை போட்டுக்கிட்டு கல் குடிச்சா நல்லாவா இருக்கும்? வையும் மச்சான் ஒன்றும் கவலைப்படாங்க, அவ்வளோ நான் பார்த்துக்கிறேன். ஆமா. என்ன மாண்டி, என்ன மண்டையில் அடிபட்டுருக்கு? என்ன முன்னடிச்சிட்டாளா? யோ, என்னையா பேசுறீரு? எங்க ஐயா எனக்கு 2 உசுரு. பேச்சு பாரு. பார்த்தேன் அவன் பொண்ணை பற்றி. பஞ்சாயத்தில் வாய் நீளுது, வீட்டில் கை நீளுது, பார்க்கறதுக்கு உழக்க மாதிரி இருக்கா. கதிரருக்கு அருவாள் எடுத்து போட்டோ போல் இருக்கோம்ம. மரியாதையே வீட்டை காலி. இப்படி பட்டுன்னு வீட்டை காலி பண்ண சொன்னா நானும் என் மகளும் எங்கப்பா போவோம்? எங்க போவியா? எங்கனாலும் போவே. போல வீட்டை காலி பண்ணு. சின்னையா, என்ன புது கதை விடுறீங்க? என்ன நாத்தா புடுங்கி போடுறதுக்கு? பனைமரம் பட்டுனெல்லாம் எடுக்க முடியாது. 30 வருஷமா எங்க அம்மாவும் ஐயாவும் வாழ்ந்த இடம். உடனே எல்லாம் காலி பண்ண முடியாது. மறுவாதையா காலி பண்ணு, புரியுதா? இந்த ஓலை விட்டு வேற எங்கேயா மாத்து. காலி பண்ணு. என்னப்பா? நல்லா சாப்பிடுங்க ஐயா. அப்புறம் சார் சர்வீஸ்க்கு வந்து ஒரு 20 வருஷம் இருக்குமா? 21 வருஷம் ஆச்சு. 4 மாவட்டத்தில் வேலை பார்த்துருக்கேன். சரிதான். நீங்கள் எத்தனை மாவட்டத்தில் வேலை செஞ்சுருந்தாலும் சரி, இந்த மாவட்டம் கொஞ்சம் வித்தியாசமானது. இங்கே உட்காருனா நிற்பான், நில்லுன்னா உட்காருவான். எல்லாம் கோட்டிக்கார பயிலுவோம். அரசு அதிகாரிங்க ஆஃபீஸில் ஃபைல் பார்க்குறது மட்டும் இல்லை, நாங்கள் வேலை செய்கிற ஊரில் இருக்கிற மக்களுடைய மன ஓட்டத்தையும் தெளிவாக தெரிஞ்சு வச்சுருப்போம். அது சரி. நீங்கள் இந்த ஊர் மக்களோட மனசை மட்டும் சரியாக புரிஞ்சுக்கிட்டேன்னு வைங்க, திராவிட நாட்டில் எந்த ஊரில் வேணாலும் வேலை பார்க்கலாம். உங்கள் அந்தஸ்துக்கு இந்த சின்ன பிள்ளைகிட்டெல்லாம் மண்ணு கட்டக்கூடாது. பார்த்தா வெடிப்பால தெரியுறா, மீறி போயிட போகிறா பார்த்து. அவன் நம்ம மாயாண்டி மாவங்க, நம்ம வீட்டு புள்ள. நம்ம நிழலை தாண்டி எங்கேயும் போக மாட்டான். நீங்கள் கையை கழுவிடுங்க, அது போதும். சாப்பிடுங்க.